அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் செல்வம் பெருக தைப்பூச தீப வழிபாடை எப்படி மேற்கொள்வது வாங்க பார்த்துடலாம். இந்த வழிபாட்டில் முக்கியமானது முருகனுக்கு நாம் சாற்றக்கூடிய மலர்தான். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மலரும் பிடித்தமாகவும் உகந்ததாகவும் இருக்கும். அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த மலராக செவ்வரளி இருக்கிறது. இந்த செவ்வரளியை கொண்டுதான் இன்று தீபம் ஏற்ற வேண்டும். உங்க வீட்டுல முருகர் படம் இல்லனா வேல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. தைப்பூச திருநாள் அப்படின்னாலே வேலிற்கு தனி வழிபாடு உண்டு. அதனால நிச்சயமாக அதை பூஜையில வைத்து வழிபடுங்க. இருந்ததுன்னா ஒரு சின்ன தட்டுல செவ்வரளி மலர்களை பரப்பி விடுங்க. அதன் மேல் அகல் வச்சு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. நெய்வேத்தியமா சர்க்கரை பொங்கல் இல்லனா பாயாசம்னு ஏதாவது ஒரு இனிப்பை வச்சிடுங்க. இந்த தீபத்தை ஏத்திட்டு தீபத்திற்கு முன்னாடி அமர்ந்து உங்க பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் மனதார வேண்டிக்கோங்க. பணத்தடைகள்லாம் நீங்கி கடன் தொல்லைகள் இல்லாம நிம்மதியா வாழணும் அப்படின்னும் பண வரவு அதிகரிக்கணும்னு மறக்காம வேண்டிக்கோங்க. இந்த வேண்டுதலோட கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் அப்படின்னு இதுல ஏதாவது ஒண்ண நிச்சயமா பாராயணம் பண்ணுங்க. இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கற்பூர தீபாராதனை காட்டி நைவேத்தியத்தை உங்க வீட்டுல பக்கத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும், அதாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு கொடுக்கலாம், இல்ல ஒருத்தருக்கு நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க. இது அன்றைய தினம் நீங்க தானம் செய்த பலனை உங்களுக்கு பெற்று தரும். ஆகவே இன்றைய தினம் முருகருக்கு பிடித்த இந்த மலர் வச்சு இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத வகையில ஏற்றங்களை பெறலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கை உள்ளவங்க முருகனை மனதார நம்பி இந்த தீப வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த தகவலோட இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க தைப்பூச வழிபாட்டை எப்படி மேற்கொள்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக தொழில்களுக்கு கேட்கப்பட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.